ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் வெல்கம். ஸோ நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்டுக்கு டெய்லி ஸ்டடி பிளான் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் அண்ட் பயாலஜி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டே 10, டே 1லேருந்து டே 9 வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ப்ளேலிஸ்ட்கான லிங்க் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் அதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டே 10க்கு வாங்க. அப்போ நம்ம எவ்வளோ அளவுக்கு முடிச்சிருக்கிறோம் இந்த டே 10லேயே அப்படின்னு உங்களுக்கு தெரியும். புக் இன் ப்ளஸ் புக் பேக் கவர் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. நம்மளும் ஸ்டடி பிளான் பார்த்தீங்கன்னா 2 to 3 months வரைக்கும் போயிட்டுருக்கோம். உங்கள் பப்ளிக் வரைக்கும் இருக்கும். உங்கள் பப்ளிக்கு ஒரு 1 month இல்லை 2 monthsக்குள்ளேயே நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் படிக்கிறதுக்கு ஒரு 2 to 3 months வரைக்கும் உங்களுக்கு இருக்கும் கண்டிப்பாக. ஓகேவா? ஸோ உங்களுக்கு வந்து பப்ளிக் இருக்குமான்னு தெரியல. இருந்தாலும் நீங்கள் வந்து ஸ்லோவாகவே நீங்கள் படிக்கலாம். ஏன்னா வந்து உங்களுக்கு ஸ்கூல் போர்ஷன்ஸ் மட்டும் உங்களுக்கு கம்மி பண்ணி ஸ்கூல்லேயே உங்களுக்கு வைக்க மாதிரி கூட இருக்கலாம். ஸோ பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து கண்டிப்பாக படித்து தானே ஆகணும். ஸோ அதுக்காக நான் உங்களுக்கு வந்து டெய்லி ஸ்டடி பிளான் கொடுத்துட்ருக்கேன். எல்லோரும் வந்து எத்தனை நாள் வரைக்கும் போகும் அப்படின்னு கேட்குறீங்க. இது வந்து 2 இல்லைனா 3 monthsக்குள்ளே இது வந்து முடிக்கிற மாதிரி ஆகிடும். இந்த டே 10லேயே நம்ம வந்து நிறைய வந்து லெசன்ஸ் கவர் பண்ணிட்டோம். ஸோ பார்க்கலாம். ஸோ இப்போ வாங்க, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டடி பிளான் பார்க்கலாம். ஃபிசிக்ஸில் பார்த்தீங்கன்னா நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ் ஆஃப் செகண்ட் லெசன் கொஷின் நம்பர் 11லேருந்து கொஷின் நம்பர் 22 வரைக்கும் நீங்கள் வந்து ப்ராப்ளமை போட்டு பார்க்க போகிறீங்க. ஓகேவா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரியில் வந்து பேஜ் வைஸ் பேஜ் நம்பர் 54லேருந்து 57 ஆஃப் செகண்ட் லெசன். மேக்ஸில் எக்ஸசைஸ் 3.4 அண்ட் 3.5 ஆஃப் தேர்ட் லெசன். பாட்டனியில் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 48லேருந்து பேஜ் நம்பர் 53 ஆஃப் தேர்ட் லெசன். பை ஜுவாலஜியில் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 37லேருந்து பேஜ் நம்பர் 42 வரைக்கும் ஆஃப் தேர்ட் லெசன். ஸோ நிறைய டவுட்ஸ் கேட்குறீங்க. ஸோ இதுலேயே நான் உங்களுக்கு டெய்லி எல்லா வீடியோஸும் நான் உங்களுக்கு சொல்லிகிட்டே இருப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு டவுட் பார்த்தீங்கன்னா எப்படி வந்து புக் இன் அண்ட் புக் பேக் கவர் பண்ணுற மாதிரி இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்கும் நம்ம ஸ்டடி பிளான்ஸில். ஃபர்ஸ்ட் வந்து புக் பேக் ஃபுல்லாக தரோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் புக் இன் போகிற மாதிரி தான் இருக்கும். அதாவது பேஜ் வைஸ் படிக்கிற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் காம்படிட்டிவ் எக்ஸாம், ஃபார் எக்ஸாம்பிள் நீட் ஆர் ஜேஇ நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ அதுக்காக நான் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் வைஸ் நான் உங்களுக்கு போடுறேன். புக் பேக்கில் கூட அவங்க அவ்வளோ கேட்க மாட்டாங்க. புக்குள்ளேருந்து ஏதாவது ஒரு மூலையில் இருக்கும், அந்த கொஷின் எடுத்து அவங்க கொடுப்பான். டெஃபினேஷன்ஸ், ஏதாவது ஃபார்முலாஸ், எது வேணால் அவங்க கொடுப்பாங்க. ஸோ எல்லாத்துக்கும் நீங்கள் வந்து தயாராக இருக்கணும். நீங்கள் 11th போர்ஷன்ஸை பேசிக்கை நீங்கள் கற்றுக்கிட்டா தான் 12th வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த டைமை நீங்கள் வந்து யூஸ்ஃபுல்லாக ஆக்கிக்கோங்க. ஓகேவா? உங்கள் குவாரண்டைன் டேஸை ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ஆக்கிக்கோங்க. ஸ்கூலில் நடத்துகிற ஆன்லைன் கிளாஸில் ஒழுங்காக நடத்திட்டோம் அன்னன்னைக்கு படிச்சிருங்க. அதுக்கப்புறம் நம்ம ஸ்டடி பிளான் நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாகிடும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து கொஞ்சம் ஒரு குட்டியாக ஒரு அட்வைஸ் கொடுக்கலான்னு பார்த்தேன். ஸோ உங்களுக்கு ஸ்டடி பிளான் பிடிச்சதை கண்டிப்பாக வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். அப்புறம் எனக்கு தெரியும் நீங்கள் எத்தனை பேர் ஸ்டடி பிளானை ஃபாலோ பண்ணுறீங்க, உங்களுக்கு எத்தனை பேர் பிடிச்சிருக்குன்னு. ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். குவாரண்டைன் டேஸை யூஸ்ஃபுல்லாக்கிக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.